மக்களே, பிக் பாஸோட ப்ரோமோ எவ்வளோ நேரம் கழிச்சுடா விடுவீங்க? எவ்வளோ நேரம் நானும் ஸ்வைப்புன்ற மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது. அதில் வேற நானே தூங்கியிருப்பேன். என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு 9 மணிக்கு எழுந்து உட்காந்து தேடினா 1 மணி நேரம் கழிச்சு ப்ரோமோவை போட்டால் என்ன நியாயம் இது? சொல்லுங்கள், என்ன நியாயம்? உங்கள் ஒன்று கரெக்ட் டைமுக்கு போடுங்க, இல்லை டைமிங்கை எங்களுக்கு சொல்லிடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு உட்காந்து போட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வேற கேட்குறாங்க. அந்த லெவலுக்கு ப்ரோமோவை போடுறீங்க. அதை மீறி வந்திருக்குது மக்களே. ஒரு 10 மணிக்கு மேலாப்புல இந்த ஒரு ப்ரோமோ வந்திருக்குது. அதில் என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை நீங்கள் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ கோட் சூட்டு போட்டுக்கினேன். விஜிஎஸ் அந்த லுக்கில் பயங்கரமாக வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சேவ் பண்ணிட்டுருக்காரு போல். நேற்றே பார்வதி சேவ் பண்ணிட்டாரு. அடுத்து இந்த ஆர்ட் சீட்டில் 2 பேர் உட்கார வச்சிருக்காரு, கனி அண்ட் சாண்ட்ரா அப்படின்னு உட்கார வச்சுட்டு. எனக்கு அந்த இடம் தான் எனக்கு வெறுப்பாக இருக்குது. வேறு யார் கூடயாவது உட்கார வச்சு கனியை எலிமினேட் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். ஆனால் சாண்ட்ரா கூட உட்கார வச்சு கனியை எலிமினேட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி இவங்க இது வந்து எப்படின்னா டிஆர்பிக்காகவோ இதுக்காக பண்ணியிருக்காங்கன்றதை வச்சுக்கலாமே. ஆனால் சாண்ட்ராவா கனியா அப்படின்னும் போது, ஆனால் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் நமக்கு அப்டேட் வந்துச்சு. 2வது விஷயம் இருக்குது, ஒன்று கனியாக இருக்கும் இல்லை சாண்ட்ராவாக தான் இருக்கும் அப்படின்றதான் தகவலுமே வந்துச்சு. அந்த பரபரப்பு தான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு உட்கார வச்சாங்க. அதில் கேட்குறாரு யார் வேண்டும் யார் வேண்டாம் அப்படின்றத கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திவ்யா கனி வேண்டும், சாண்ட்ரா வேண்டும். கிட்டத்தட்ட திவ்யா, சுபி, அரோரா, விக்ரம், வினோத், கமருதீன் அண்ட் சபரி 7 பேர் இருக்காங்களே. மொத்தம் வீட்டுக்குள்ளே 10 பேர். அமித் எவிக்ட் ஆகிட்டாரு, அவர் போனதால் 10 பேர் ஆச்சு. 10 பேரில் கனி அண்ட் சாண்ட்ரா உட்காந்துருக்காங்க. 7 பேர் என்ன சொல்கிறாங்க? கனி வேண்டும், சாண்ட்ரா வேண்டாம், சாண்ட்ராவோட அட்ராசிட்டிஸ் வேண்டாம்ன்ற மாதிரி. இன்க்ளூடிங் கனி இது சாண்ட்ரா கூட அதிகமாக பேசக்கூடிய வினோத்தா இருக்கட்டும், சாண்ட்ரா கூட பேசக்கூடிய கமருதீனா இருக்கட்டும், அவங்க எல்லாமே கனி வேண்டாம் சாண்ட்ரா வேண்டாம் அப்படின்றது தான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. புரியுது இல்லை? ஸோ வேண்டாம்ன்றதை புரிவு பண்ணுறாங்க இல்லையா? அந்த கேட்டகிரியில் பார்வதியோட விஷுவல்ஸ் மட்டும்தான் அங்கே கட் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி பார்வதியோட விஷுவல்ஸ் மட்டும் கட் பண்ணப்பட்டு பார்வதிக்கு மட்டும்தான் கனி வேண்டாம் சாண்ட்ரா வேண்டும், எப்படி சாண்ட்ரா வேண்டும், மற்ற எல்லாருக்கும் கனி வேண்டும் சாண்ட்ரா வேண்டாம் அப்படின்ற பாயிண்டில் தான் நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷுவல் மட்டும் இது பண்ணல. அப்படியே விஜிஎஸ் அந்த கார்டு காமிச்சோடனே விஜிஎஸ் ஒரு பக்கம் எல்லாம் இதுவாயிட்டாங்க. ஷாக்கிங் மூமெண்ட்டில் தான் இருக்காங்க அங்கே ஒவ்வொருத்தரும். எல்லாம் அந்த ஷாக்கிங் மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டு, ஓகேவா, அந்த ஷாக்கிங்கில் அப்படியே ஷாக் ஆகிட்டு என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கனி அப்படியே ஷாக் ஆகியாச்சு. சாண்ட்ரா ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பி என்னாச்சு, அந்த அதிர்ச்சியில் போய் சேவ் பண்ணியிருக்காங்களே, அதனால் செம ஹாப்பி ஆகிட்டே இருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு. அதில் ஒட்டுமொத்த வீடுமே ஷாக் ஆகிட்டு ஸ்டன் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ ஒட்டுமொத்த வீடுமே எமோஷ்னலாக உடைவாங்க. ஒரே ஒருத்தரை தாண்டி மட்டும் உடைவாங்கன்னா அது பார்வதி மட்டும் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லாருமே ஐ திங்க் ஸோ தே ஆர் ஃபீலிங் வெரி அப்படின்றது எனக்கு தெரியுது. ஏன் இன்க்ளூடிங் கானா வினோத், கமருதீன் முதற்கொண்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா முதல் நாள்லேருந்து டில் டேட் வரையும் கனி இருந்திருக்காங்களே அத்தனை நாள். ஏன்னா எந்த ஆங்கிளில் கானா வினோத்தும் கமருதீன் கூட ஃபீல் பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். கானா வினோத்துக்கும் கனிக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த காலில் இடித்த மேட்டரில். அது எல்லாருமே வந்து கானா வினோத் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்ற மாதிரி அவங்கள அட்டாக் பண்ண போனாங்க. இன்க்ளூடிங் பார்வதி முதற்கொண்டு அட்டாக் பண்ண போனாங்க. இப்பெல்லாம் பிகேவ் பண்ணிக்கல, நல்லா இருக்கா இதுவாக இருக்கான்ட்டு. ஆனால் அந்த இடத்துல கானா வினோத்தை காப்பது கனி தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தெரியாமல் தான் இடிச்சாரு, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நானே பெருசுப்படுத்தல, உங்களுக்கு என்னன்றத கானா வினோத்தை காப்பாற்றி விட்டவங்க கனி. அந்த இடத்துல புரியுதுங்களா? ஒரு குரூஷியலான இடத்துல அதை காப்பாற்றி சேவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்படி ஃபீல் பண்ணுவார் அந்த இடத்துல, கானா வினோத்தே ஃபீல் பண்ணுவாருன்றனே அந்த ஒரு பாயிண்ட்ல. 2வது இடம்ன்றது ஒன்று இருக்குது. கமருதீன் இந்த டாஸ்க், அந்த பலூன் டாஸ்கில் முட்டியில் இடித்தாலுமே வா விளையாடலாம், அது ஒரு கம்ப்ளைண்ட்டே பண்ணல. அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக தான் ப்ளே பண்ணாங்க, அதை அழகாக எடுத்துகிட்டு போனாங்க. அதை நினச்சி கமருதீனே அவங்க நல்லா ஃபைட் பண்ணாங்க, இது பண்ணியிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பிளேயராக, டாஸ்கில் நல்லா விளையாடக்கூடிய ஒரு நபராக, எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க டாஸ்க்லனா அது கனி. ஆனால் எனக்கு சாண்ட்ரா இருக்க வச்சு கனி எலிமினேட் பண்ணுறதா எனக்கு டோட்டலி வந்து நாட் ஃபேராக தோணுது. கனி முன்னாடியே எலிமினேட் ஆகக்கூடிய ஆள் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியே கனி எலிமினேட் ஆகிருக்கும். அப்படி இல்லாமல் வந்துச்சு இல்லையா, அப்போ எலிமினேட் ஆகிருக்கணும். அப்போ தப்பிச்சுட்டு இப்போ கனி எலிமினேட் ஆகக்கூடிய ஆளா அப்படின்றது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கனியை விட மோசமான ஆட்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. கனியை விட ஓட்டில் லீஸ்டாக இருந்த ஆட்களும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க.
ஆனால் டேஞ்சர் ஜோனில் தான் கனி இருந்தாங்க. பட் அவங்களுக்கு கீழேயும் ஒருத்தரோ 2 பேரோ இருந்த தகவலையும் நம்ம கேள்விப்படுகிறோம். அந்த கேட்டகிரியில் கனிக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள் போயிருக்க வேண்டும். ஸோ என்ன பண்ணுறது, சுபிக்ஷாவை காப்பாற்றணும், வேறு வழி கிடையாது. அந்த பொண்ணும் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் இருக்கிறதால சுபிக்ஷா வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பொண்ணு ஃபைனலில் போகணுன்றது எனக்கு ஓகே தான். பட் இதை அதை கம்பேர் பண்ணும்போது அன்ஃபேராக தானே படும் அப்படின்றதான் என்னோட ஃபீலிங்கு. ஸோ இதில் ஒட்டுமொத்த வீடுமே உடைய போகுது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.